அப்புறம் தமிழ்நாட்டில் நான் பேசுகிற டைலாக் வந்து ரொம்ப பிரபலம். நான் பேசுகிறேன், கேமரா என்ன பாருங்க, இவ்வளோ பின்னாடி போகிறது கேமரா பின்னாடி. அது நான் கொடுத்த டாஸ்கா என்னது? டாஸ்க் பண்ண ஒரு ஒர்க் இல்லை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பொசுக்குன்னு விஜய் சேதுபதி சார் இப்படி சொல்லிட்டாரு, டாஸ்க் பண்ண ஒர்க் இல்லை, அது என்ன கேமரா பின்னாடி மட்டும் போய் அப்படி அலையிறது அப்படின்னு கேட்டுட்டாரு. யாரு? நம்ம திவாகர் தாங்க. அதாவது இந்த ராஜா ராணி டாஸ்கில் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிக் பாஸ் ஒரு கேரக்டர் கொடுத்து அதை வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கேரக்டர் வந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு யார் முதல்ல அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு பெரிய ஆள், நான் பேசின டைலாக்லாம் இப்போ பெருசாக ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன். கேமரா முன்னாடி போய் நின்று ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜூம் பண்ணுன்னு அலைய தெரியுதுல்ல. அதெல்லாம் உங்களுக்கு டாஸ்கா? அதெல்லாம் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கா? டாஸ்கை பண்ண வக்கில்ல, கேமரா பின்னாடி போய் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக காரி துப்பிட்டாரு. எதுக்காக திவாகருக்கு இந்த அளவுக்கு திடீர்னு, அதுவும் இன்னைக்கு தான் அந்த அளவு லாஸ்ட் நாள். இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸில் திவாகர் அவர்கள் எலிமினேட் ஆகுறாரு. இந்த நாளில் போட்டு சும்மா வருத்தி எடுத்துட்டாப்புல விஜய் சேதுபதி. தெரிஞ்சிருச்சு அவருக்கு, இத்தனை நாள் இந்த ஆள் பண்ணதுக்கு நம்ம இன்னைக்கு தான் அடித்து துரத்தி அனுப்ப முடியும், இதை விட்டால் இந்த ஆள் திட்டத்துக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கடைசி நாளை பயன்படுத்திக்கிறாரோ என்னவோ, திவாகரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப்